தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, மக்கள சந்திக்க பயப்படுகிறாரு. அவர் வந்து பிரஸ் மீட்டே வைக்க மாட்டேங்கிறாரு. செய்தியாளர்கள் ஏதோ பேச வந்தா தவிர்க்கிறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா, சர்வதேச அரசியல் தான் செய்யணும். தமிழக அரசியல் எப்படி இவரு செய்றாரு? இவரு அது மட்டும் இல்லாம மக்கள சந்திக்காத ஒரு தலைவர் எப்படி தலைவரா இருக்க முடியும்னு சொல்லி நெறைய கட்சிகள் வந்து எதிர்பாராத நேரங்கள்ல பல்வேறு சூழ்நிலைகள்ல பல்வேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது வச்சுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் முறியடிக்கிற விதமா வந்து பாத்தீங்கன்னா, கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு டிவிகே தலைவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா, மக்கள சந்திச்சு ஒரு பிரச்சாரம் செஞ்சாரு. திருச்சி, பெரம்பலூர் இந்த பகுதிகள்லாம் பிரச்சாரம் பண்ணாரு. இவரு செஞ்சப்ப வந்து பாத்தீங்கன்னா, காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா, நெறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மக்கள் கூடக்கூடாது. டிராபிக் ஜாம் ஏற்படுத்தக்கூடாது. பொதுமக்களுக்கான பொது சொத்துக்கள சேதப்படுத்தக்கூடாதுன்னு நெறைய விஷயங்கள அவங்க வந்து டிமாண்டா வச்சிருந்தாங்க. வச்சு தான் வந்து அனுமதி குடுத்திருந்தாங்க. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி, அதையெல்லாம் மீறி மிகப்பெரிய கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்திருந்துச்சு. மிகப்பெரிய அளவுல. போன வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சி மாநகரமே ஸ்தம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் தலைவர் வராங்க அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள தான் வந்து பார்த்தீங்கன்னா, பந்தோபஸ்துக்கு போடுவாங்க. ஆனா ஏர்போர்ட்ல இவரு டிவிகே தலைவர் வந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவமே போட்டிருந்தாங்க. ராணுவம் அப்படிங்கிறது பொதுவா ஏர்போர்ட்ல இருக்கிறது தான். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமா இருக்கிறாருங்கிறனால, அ எந்த இடத்துலயும் கிரவுட் ஏற்படக்கூடாதுன்றதுக்கோசரம் வச்சிருந்தாங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் தாண்டி அவங்களெல்லாம் முறியடிச்சு மிகப்பெரிய அளவுல கூட்டம் அப்படிங்கிறத நடிகர் விஜய் வந்து சூழ்ந்துட்டாங்க. ஆனா மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அவரு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து பவர் சப்ளை கட் ஆனுச்சு. அதெல்லாம் வந்து என்னன்னாங்க, ஆளும் கட்சியானவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க. எங்களுக்கோசரம் நாங்க பேசும்போது கரண்ட்ட கட் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள முன் வச்சாங்க. அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, "ஏப்பா நீ கொண்டு வந்த மைக் வேலை செய்யலன்னா, அதுக்கு நாங்க என்னப்பா பண்றது? நீ நல்ல மைக்கா வாங்கணும்." அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட கருத்து சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இருந்த காலகட்டங்கள்ல, அது போன வாரத்தோட முடிஞ்சு போச்சு. இந்த வாரம் சனிக்கிழமை இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 20/9/2025 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாகை மற்றும் திருவாரூர் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தோம்னா, நடிகர் டிவிகே தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் டிவிகே விஜயன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மக்களை சந்திச்சு பிரச்சாரம் செய்ய போகிறார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பகல் 12 மணி அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம், அதுக்கப்புறமேட்டு திருவாரூர் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி அவர் போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கட்டளைகள்னு சொல்லக்கூடாது. 20 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து டிமாண்டா வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? 20 கட்டுப்பாடுகள். ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன மாரி தான். பொது சொத்துக்கள சேதப்படுத்தக்கூடாது. விஜயோட வாகனத்த பின்தொடரக்கூடாது. அது மட்டும் இல்லாம வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தக்கூடாது. அதிகப்படியான வாகனங்கள் விஜய் கூட வரக்கூடாது. இது எல்லாமே வந்து மக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும்னு சொல்லி காவல்துறை வந்து டிமாண்ட் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கட்டுப்பாடுகளோட நீங்க வரதா இருந்தா நாங்க உங்களுக்கு அனுமதி தரோம்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு எல்லாருக்குமே ஒரு சில கருத்துக்கள், சந்தேகம்லாம் வருது. என்ன சொல்றாங்க, ஏன் நடிகர் விஜய் அவர்கள் வந்து சனிக்கிழமை மட்டும் தான் வராரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஜாதகம் நல்ல நேரம் பார்த்து வராரா? ஏன் மத்த நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வரதுக்கு டைம் இல்லையா? ஏன் அதுல வந்து அவருக்கு விருப்பமே இல்லாம இருக்குது? இதெல்லாம் என்ன காரணம்? பொதுவா மக்கள சந்திக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கும் இல்லையா? எது இருக்கும்? ஒரு நேரங்காலம் பார்க்காம போய் மக்களுக்கு சேவை செய்ற ஆளு தான் வந்து அரசியல்வாதியா இருக்க முடியும். அது என்ன பர்ட்டிகுலரா ஸ்கூல் லீவ்ல ஆயா வீட்டுக்கு போற பையனாட்டம் வந்து சனிக்கிழமை மட்டும் வராருன்னு சொல்லி ஒரு சிலர் ஒரு சில கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்னன்றாங்க, நடிகர் டிவிகே தலைவர் வந்துட்டு போன வாட்டி சீமான் அவர்கள்ட்ட போய் கேட்டப்ப அவரு என்ன சொல்றாரு, "நீங்க நயன்தாராவ கூட்டு வந்து பாருங்க. இன்னும் நெறைய கூட்டம் வரும். நீங்க வந்து என் தம்பி விஜய்க்கு வந்தது என்னமோ கூட்டம் பெரிய கூட்டம்னு சொல்றீங்க. நீங்க நயன்தாராவ கூட்டு வந்தீங்கனாலும், அஜித் வந்தாருனாலும் அவரு வந்தாருனாலுமே கூட மிகப்பெரிய கூட்டம் வரும்னு" சொல்லி அவரோட கருத்த முன் வச்சிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள முன் வச்சுட்டு இருந்தாலும், அன்னைக்கு அவர் வந்து டிவிகே தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் பேசிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர அங்கிள்ன்னு சொன்ன அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பேசும்போது சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சில திருத்தங்கள் பண்ணி பேசியிருந்தாரு. அது நம்ம எல்லாருமே கவனிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம பாஜகன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தையும், பாய்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆளுகின்ற மாநில அரசையும் அவர் விமர்சனம் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே வந்து நம்ம செய்தியில பார்க்கும்போது, இவரு இந்த அளவுக்கு பேசுறாரா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஏன் பைரவா? எங்க ஆளு. டேய் இருடா. அவன வாக்கிங் கூட்டு போ மாட்டேன். ஒண்ணும் இல்ல. இது வந்து எங்க தம்பி. வாக்கிங் கூட்டு போ சொல்லி ராவடி பண்றாரு. டேய் போயிட்டு வரலாம் கம்முன்னு இருக்கணும். அவரு என்ன ஸ்கூல் லீவுக்கு ஆயா வீட்டுக்கு போற பையனாட்டம் போறாரு. இது என்ன காரணம்? அவரு என்ன வாரத்துல 5 நாள் படம் நடிக்க போயிட்டு 6வது நாள் சனிக்கிழமை மட்டும் வேலை இல்ல, லீவுங்கிற மாரி வர்றாரா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் ஒரு சில கருத்துக்கள முன்வைக்கிறாங்க. ஆனா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தோம்னா, மக்கள சந்திக்கணுங்கிறதுக்கோசரமே அவரு வராரு. மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தாண்டி வராரு. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ரோட் ஷோ அப்படிங்கிறதெல்லாம் பண்றாங்க. ஆனா இவர பார்க்க வரவங்கலாம் காசு வாங்காம வராங்க. ஒரு சிலர் பேர பார்க்க வரக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா,
தலைக்கு இவ்வளவுன்னு சொல்லி காசு வாங்கிட்டு தான் வராங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வராங்க அப்படின்னா, அவங்க அன்னைக்கு ஒரு பொழப்ப விட்டுட்டு தான் வராங்கன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பப்பட்டு மேல கட்சியில குடுப்பாங்களான்னு தெரியாது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, விருப்பப்பட்டு பணம் இருக்கப்பட்டவங்க, "நீ வரியாப்பா உனக்கு ஒரு ரூ. 200 நான் தரேன்" அப்படின்னு சொல்லி கூட்டு போறதா நம்ம பார்க்க முடியுது. ஒரு உதவியா பண்றாங்க. ஆனா நடிகர் விஜய் அவர்கள பார்க்க வந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க. அவங்கலாம் ஸ்கூல் லீவ் போட்டு வந்தவங்க, காலேஜ் லீவ் போட்டு வந்தவங்க. சனிக்கிழமை மேக்ஸிமம் இருக்குமோ இருக்காதோ, அவங்க லேடீஸ் எல்லாருமே அனைத்து தரப்பினருமே வந்திருந்தாங்க. ஆனா, அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள பார்க்கறதுக்கோசரம் காசு வாங்காம வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டம் அப்படிங்கிறது. மேக்ஸிமம் வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வந்தாருனாலே, அந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ உதவிக்கு ஏதோ செலவுக்கு ஏதோ காசு குடுப்பாங்க. ஒரு பஸ்ஸுக்கு செலவுக்கு வச்சுக்குவாங்க, ஒரு வண்டி செலவுக்கு வச்சுக்குவாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு சின்னதா ஒரு உதவி அப்படிங்கிறது பண்ணுவாங்க. அந்த மாரி தான் எல்லாருமே வருவாங்க. ஆனா, டிவிகே தலைவர பார்க்க வந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, காசு வாங்காம தான் வந்திருக்கிறாங்க. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மாநாட்டுக்குமே கூட வந்திருந்தாங்க. மாநாட்டுக்கு வந்துட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு சில பெஞ்செல்லாம் கூட உடைச்சு ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் ஒரு வருத்தத்துக்குண்டான விஷயம். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அ என்டிடிவி ஓகேங்களா? ஒரு வடமாநிலத்த சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி நியூஸ் ரிப்போர்ட்டர் தொலைக்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நியூஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்கோசரம் வந்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டர வந்து சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முகம் சுளிக்கக்கூடிய விதத்தில வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்தனமா ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அத நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. அவங்க என்ன நினைப்பாங்க, அங்கருந்து நம்மள பார்க்குறவங்க. நாம உதாரணத்துக்கு இங்கருந்து டிவி பார்க்குறோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் வந்து நியூஸ் வெளியிடும்போது ஒரு கட்சிக்காரங்க ஏதோ ஒண்ணு பண்ணாங்கன்னா, நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு மாரி என்னடா இது இந்த காலகட்டத்தில கூட இப்படி இருக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ஒரு சென்சிட்டிவா நம்ம பார்ப்போம் இல்லையா? சென்சிட்டிவானா மிகப்பெரிய அளவு சென்சிட்டிவ்லாம் கிடையாது. கொஞ்சம் இவங்க மாற்றி கூட இது பண்ணியிருக்கான்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி தான் அவங்களும் நம்மள பார்ப்பாங்க. நாம எப்படி பிக் பாஸ் கேமரா மாரி தான். நாம எப்படி ஒரு விஷயத்த 10 கோணத்துல பார்க்குறோமோ, அதே மாரி தான் நம்மளையும் ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய ஒரு போட்டிக்கு இடையில தான் வந்து அவரு களம் இறங்கி இருக்கிறாரு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னு சொல்லுவோம்ன்னு பார்த்தாங்கன்னா, சின்ன பையனா நம்மள சின்ன பையனா இருக்கும்போது சொல்லுவாங்கன்னா, டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே. ஒண்ணு வந்து டிஎம்கே வரும், இல்லன்னா ஏடிஎம்கே வரும். இல்லைன்னா ஏடிஎம்கே வரும், இல்ல டிஎம்கே வரும். இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைய காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மும்முனை போட்டி அல்ல, 4 முனை போட்டி அல்ல, 5 முனை போட்டி அப்படிங்கிறது களத்துல நிலவுது. மிகப்பெரிய அளவுல வந்து வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளும் இருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்களும் இருக்கிறாங்க. பிரபலமான வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. 4 தலைமுறை கடந்த அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களுக்கு இடையில வந்து பூந்து இது பண்றாரு. ஐடி விங்குன்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்த பயன்படுத்தி வரது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இவரு கூட இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி விங்ல வந்து மிகப்பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. ஒரு Twitterல ஒரு போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், ஒரு Instagramல ஒரு போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், ஒரு Facebook சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அனைத்து கட்சிகளிலுமே இருக்கிறாங்க. டிவிக்கேல வந்து பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நுண்ணிப்பா ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க அனைத்து நகர்வுகளையுமே. மிகப்பெரிய ஒரு இணையதள ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படை அப்படிங்கிறத டிவிகே தலைவர் வச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அதுவுமே யங்ஸ்டர்ஸ் படை. ஓகேங்களா? இது யாருமே மறுக்க முடியாது. இவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல இருக்கிறாங்க. இவருக்கான சவால்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெர்ட் டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அவரு பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து மிக மிக பழுத்த அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகள தான் அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இத வந்து சாதாரணமா எல்லாருமே பேசிற முடியாது. அவ்வளவு ஆழமான, அர்த்தமான வார்த்தைகள கலந்து அவரு உபயோகிக்கிறாரு. இப்போ அவரு ஒரு வார்த்தைய சொல்றாரு அப்டின்னா, அந்த வார்த்தையில ஏதாவது தப்பு இருந்தா நம்ம ரிட்டர்ன் கேட்கலாம். ஆனா, அவரு சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆசையா கேட்கற மாரி தான் இருக்குது. இது வந்து எப்டி தெரியுங்களா? அந்த சினிமால ஒரு பாட்டு எழுதி குடுப்பாங்க இல்லையா? வசனம் எழுதி குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி எழுதி குடுப்பாங்களா என்னமோ தெரியல. அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குது அவருடைய ஸ்பீச் அப்டிங்கிறது. ரொம்பவே தெளிவா இருக்குது. ரொம்பவே ஆழமான அர்த்தத்தோட இருக்குது. நடிகர் விஜய் அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்க அப்டின்னா, அவருடைய முயற்சி இன்னும் அதிகமா தேவைப்படும். தொண்டர்களினுடைய உழைப்பு அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படும் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத உண்மைதாங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயம்.